நம்ம எப்படி கட்லெட் வீட்டிலே ஈஸியாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வேக வச்சுக்கிறோம். நீங்கள் வந்துட்டு குக்கர்லேயும் வேக வைக்கலாம். பிரெட் கிரம்ஸ் வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிரெட்டை மட்டும் ஹோல் வீட் பிரெட் இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எண்ணெய் இல்லை நெய் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஒரு அதோட கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற பிரெட் கிரம்ஸ் நீங்கள் வெளியே வாங்குகிற பிரெட் கிரம்ஸை விட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு, டெக்ஸ்சர், கலர் எல்லாத்துலேயுமே நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பிச்சு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும். இப்போ அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் 2 கட் பண்ணி போட்டு அப்படியுமே மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த அரைச்ச பிரெட் கிரம்ஸை நம்ம இன்னும் கிறிஸ்பியாக ஆக்கணும்ல, க்ரன்ச்சியாக. அதுக்காக நல்லா அந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கலர் மாறுற வரைக்கும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரும். டார்க் ப்ரௌனாக ரொம்ப தீய வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நான் வீட் பிரெட் எடுத்துருக்கிறதுனால அது வந்துட்டு ப்ரௌன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நார்மல் பிரெட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ கட்லெட் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க எல்லா வெஜ்ஜஸும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எதெல்லாம் வதங்கணுமோ அந்த வெஜ்ஜஸ்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம், அதுக்கப்புறமா பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி எல்லாமே வந்து கம்மி குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன், ரொம்ப போடல. உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா வேகணும் கட்லெட்டுன்றதுனால. ஸோ ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு, அந்த தண்ணியும் வத்திடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ எல்லாமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மசிச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வேக வச்ச பச்சை பட்டாணி, அப்புறம் மஷ்ரூம், கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நல்லா நறுக்கி சேர்த்து இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா சைடும் அது வந்துட்டு கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியும் காட்டலாம். நல்லா சிக்கனு இல்லை மீல் மேக்கரு இதெல்லாம் வேக வச்சு இதில் போட்டிங்கன்னா கூட சூப்பராக வரும். நான் ஒரு வாட்டி மீல் மேக்கர் ட்ரை பண்ணால் அதுவும் நல்லா வந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாவை வந்து கோட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு கட்லெட்டோட ஷேப்பை நம்ம பிடிக்கிறோம். நான் ஹார்டின் ஷேப், அதுக்கப்புறமா ஓவல் ஷேப், இந்த 2 ஷேப் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போது இது மேலே இந்த மாதிரி ஸ்பூனில் கோட் பண்ணுங்கள். கையில் கோட் பண்ணிங்க அப்படின்னா கையிலே எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ ஸ்பூனில் அதை தொடாமல் அந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு அதை வடிச்சிட்டு இப்போ நீங்கள் பிரெட் கிரம்ஸில் போட்டுக்கோங்க. பிரெட் கிரம்ஸில் போட்டுட்டு அது இதையுமே தொடாமல் தான் பண்ணணும். நீங்கள் அது மேலே அப்படியே நான் எல்லாம் தூவி விட்டுருங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறது, எப்படி டீட்டெயில்டாக சொல்லி தரோம் பிகினர்ஸ்க்கு. நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு எடுத்தாச்சு. இதை நீங்கள் வந்துட்டு அப்படியும் பொரிச்சு எடுக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்லோவில் வச்சுட்டு எல்லாத்தையுமே போடுங்க. நீங்கள் வந்துட்டு போடுறப்போ அது மேலே ஒட்டாத ஒரு சில பிரெட் கிரம்ஸ்லாம் அப்படியே டஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க. நான் டஸ்ட் பண்ணாமல் போட்டதுனால அந்த மேலே ஒட்டாத பிரெட் கிரம்ஸ்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஒன்றா போடுங்க. போட்டுட்டு ஸ்லோலே நல்லா வேகட்டும், அதோட கலர் மாறுற அளவுக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போது திருப்பி போட போகிறோம். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போடுங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கோங்க, இல்லைனா உடஞ்சிரும். ஸோ பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போது நீங்கள் பிரெட் கிரம்ஸ் இல்லை எங்கள் வீட்டில் ஆனாலும் கட்லெட் செய்யலாம். இதை விட அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்னா நீங்கள் ரவை இருக்குல்ல, ரவையில் வந்து கோட் பண்ணிக்கோங்க பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கலர் மட்டும் இந்த ப்ரௌன் கலர் வராது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு கண்டிப்பாக காம்ப்ரமைஸே ஆகாது, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுக்கிறோம். பார்த்தீங்களா கலர் எப்படி ரெஸ்டாரண்ட் கலரை விட சூப்பராக வந்திருக்கா? அதுவும் நம்மளே செஞ்சுருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்